இது பால் சுறா இல்ல? என்ன விலை? ஒன்று 2500 பட்டு காத்து சீரக மீன் பட்டு. சரி சரி. அப்ப இன்னைக்கு குறையும் இப்ப. 2 நாளே மீன் குறையும். சரி. கப்பல் மூலமாக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் பண்டங்களை இந்த இடத்துல சேமிச்சு வச்ச தான் இந்த இடத்துக்கு வந்து பண்ட தரிப்புன்னு சொல்லி கிலோ 1500 ரூபா. பாறை 1200. விலை தக்காளி 300. கத்தரிக்காய் 200 கிலோ. நாங்கள் வன்னிக்கை ஏதாவது 17 வருஷம் இங்க வந்து இப்ப ஒரு 6 வருஷம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா. அடிக்கிற விலைக்கு தான் சரி. இப்போ கறிமிளகாய் 200 ரூபா, புடலங்காய் கிலோ 200 ரூபா, வைத்தங்காய் கிலோ 150 ரூபா, இன்னன் வந்து 1100 ரூபா, பெருசு வந்து 1600 ரூபாய் அம்பள மீன். இந்த பனையோட பாய் இருக்குது, சுழாய் இருக்குது, பெட்டி இருக்குது. புதுவல் 700 ரூபா, 600 ரூபா. சின்ன பிள்ளை கொடுக்கும் 300 கிலோ, கூட 300 ரூபா. கிலோ 100 ரூபா நாங்க விற்கிறோம், தோட்டத்தில் 60 ரூபா. பாத்தீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் மறக்கிறீங்க. இப்ப நல்லா ஓ இத்தா காசு விலப்படாட்டி அள்ளி பின்னுக்கு போட்டுட்டு போக முடியாத பால் வண்டிக்கா இருக்கு. ஆனா என்ன பால் வண்டி இப்படியே 700 ரூபா, 600 ரூபா. ரைட். சூட கிலோ 1000. சூட வந்து கிலோ 1000 ரூபா. இப்ப தற்போது பொருளாதார பேச்சிலேக்கு மீன் விலை கடன் விலை என்ன விட்டா ஓடுவார். அப்படியே ஓடுற ரெடியா நிற்கிறார். அந்த கூனிராள நம்ம கூனிராளன்னு சொல்றது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்கமெண்டா ஜாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பு பொது சந்தையில். இந்த இடத்துக்கு ஏன் பண்டத்தரிப்புன்னு பேர் இருந்தாண்டா, போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்தில் கப்பல் மூலமாக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் பண்டங்களை இந்த இடத்துல சேமிச்சு வச்ச தான் இந்த இடத்துக்கு வந்து பண்டத்தரிப்புன்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து எல்லா பொருட்களையும் வந்து பண்டங்கள்னு சொல்கிறது. அந்த பொருட்கள் பண்டங்களை வந்து இந்த இடத்துல சேமிச்சு வச்ச தான் இந்த இடத்துக்கு பண்டத்தரிப்புன்னு சொல்லி பேர் வந்ததாம். இது பார்த்தீங்கன்னா பிரதான வீதி பண்டத்தரிப்பு. அப்படி வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்டத்தரிப்பு சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மிளக்கர் சந்தை, அங்கால பின்னுக்கு மீன் சந்தை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்கிங், இதுக்குரிய சந்தைக்குரிய பார்க்கிங் வந்து பின்னால் இதெல்லாம் இருக்குது. இதில் போய் போவோம். அப்படி சரிங்களா? பண்டத்தரிப்பு மெயின் ஸ்ட்ரீட். இது பார்த்தீங்கன்னா கீரிமலைக்கு போகிற வீதி. நல்லா பெரிய விழான் மற்ற இடங்கள் போகிறது. இந்த இதெல்லாம் வந்து கீரிமலைக்கு போகிற வீதி. இது பார்த்தீங்கன்னா பண்டத்தரிப்பு பட்டின உப அலுவலகம். பண்டத்தரிப்பு சந்தைக்குரிய பார்க்கிங் எல்லாமே இதுக்கான இருக்குது. இப்போ நாங்கள் இதாலேயே போய் பண்டத்தரிப்பு சந்தையை பார்ப்போம். இதுக்குள்ள வந்து பண்டத்தரிப்பு சந்தை எங்குது. பொது சந்தை பண்டத்தரிப்பு, பப்ளிக் மார்க்கெட் பண்டத்தரிப்பு, பலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை. உயிர் கோழிலாம் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கர் சந்தை, இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. நாங்கள் முதல்ல போய் மீன் சந்தையில் வந்து மீன்களோட விளைவிறத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே மரக்கறி விளைவிறத்தை பார்ப்போம். ஐயா வந்து வாழைப்பழம் நிறைய கொண்டு இருக்கு, வத்தப்பழம் எல்லாமே நிறைய இருக்குது. நாங்கள் முதல்ல போய் மீன் சந்தை இந்த மீன் விலை விவரங்களை பார்ப்போம். அப்படியே இதுக்குள்ளேயே மாட்டு கடை, கோழி வச்சு கடை எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி மீன்களோட விளைவிறத்தை பார்ப்போம். சந்தை வந்து இப்போ அங்கே கூடிக்கொண்டிருக்குது. வியாபாரி மாதிரி ஃபுல்லாக விரையில் நினைக்கிறேன். இது அப்படியே ஆவா. இதில் அம்மா வர பார்த்தீங்கன்னா அந்த பெரு நண்டுலாம் வச்சுக்கிறா. ஆமாம், என்ன நண்டு இங்கே அங்கே உயிர் நண்டு இங்கே பாருங்க. அப்படியே விட்டா ஓடுவார். அப்படியே ஓடுற ரெடியாக நிற்கிறார். அந்த கூனிராள நம்ம கூனிராளன்னு சொல்கிறது. என்ன கூனிரால்? கூனிரால் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இது என்ன மீனம்மா? இது கிளாக். என்ன விலை? 500. சாலை. என்னென்ன சாலை? என்னென்ன சாலை? கிலோ 1000 ரூபா. இப்படி பார்த்தீங்கன்னா மீன்களோட விலை விவரம் இருக்குது. இது நல்ல விலை மீன் இருக்கு பாருங்க. என்ன விலை? விலை விலை பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. அந்த 1200 ரூபா.
சின்னன் வந்து 1600 பெருசு வந்து 1600 அம்பளா மீன் இங்கே நல்ல ஓரா இருக்குது ஓரா என்ன இல்லைண்ணா ஓரா வந்து 1400 இப்படித்தான் மீன்களோட விலை விவரம் இங்கே போய்கொண்டு இருக்குது எண்ணெயில் போகுது இவ்வளோ கிலோ கிலோ பங்கா விடுவீங்களா பங்கு என்ன விலை பாத்தீங்கன்னா மீனோட விலை சீலா சீலா வந்து 2000 ரூபா நல்ல கனவா இருக்கு கனவா இல்லைண்ணா கனவா பார்த்தீங்கன்னா 2500 ரூபா இதுல 5000 வந்து இறால் ஊற்றி கொண்டிருக்காரு என்ன ஒரு இறால் 400 ரூபா பார்க்கலாம் 1600 ரூபா கிலோ பார்த்தீங்கன்னா இறால் வந்து 1600 ரூபா கிலோ இதில் வந்து மீன்களோட விலை அப்படியே போய்கொண்டிருக்குது நல்லா கனவா இருக்குது ஆனால் என்ன இல்லை கனவை 2500 ரூபா பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறாங்க கிலோ எடுத்து அது மாதிரி இறால் ரைட் இப்படி பார்த்தீங்கன்னா மீன்களோட விலை வரும் இப்படி தான் வீடியோ கதைங்க ஓகே அப்போ அண்ணா எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க 3 வருஷம் எப்படி தெரியும் இப்போ மீன்களோட விலை அளிப்பேன் கடன் விலை என்ன மீன் அளிப்ப என்ன மீன் இது சாவாழை என்ன விலை 1000 ரூபா சாவாழை பாருங்க எப்படின்னு சொல்லி சீலா என்ன விலை 500 ரூபா இது வந்து 1000 ரூபா சாவாழை இது வந்து 500 ரூபா இப்படித்தான் மீன்களோட விலைகள் போய் கொண்டிருக்கு இந்த மீன் வந்துடுறா இங்கே பாருங்கப்பா சூடை என்ன சூடை இப்போ சூடை வந்து கிலோ 1000 ரூபா சூடை இது பால் சுறா இல்லையா என்ன விலை ஒன்று 2500 ஒன்று வந்து 2500 ரூபா பால் சுறா அதோட விலை இருக்கு விலை மீன் இவ்வளவும் 1000 ரூபா 5 மீன் 1000 ரூபா இது 1300 ரூபா கிலோ 1300 ரூபா இல்ல கிலோ 1600 ரூபா ஒரு கிலோ இந்த மீன் சொல்றீங்க ரைட் இது கிலோ 1000 ரூபா இவ்வளோ 1000 ரூபா இப்படி கனவை கனவா 2500 ரூபா பெருசு இது சின்ன 2000 ரூபா ரைட் ரால் எப்படி போகுது வரத்தான் போறோம் எப்படி போகுது மீன் விலையில இப்ப நேற்று முந்தாதான் சிட்டியா அதை விட கொஞ்சம் கேட்டு வந்தாலும் கொஞ்சம் மீன் பட்டு காத்து சீரக மீன் பட்டு சரி சரி அப்ப இனி கூட இப்ப 2 நாள் மீன் குறையும் சரி இங்க அண்ணா அவரால் விலையில மாடி கொண்டு இருக்கிறார் என்ன விலை போகுது விலையில் கிலோ 1000 கிலோ 1000 ரூபா இது துள்ளு வேண்டாம் ரைட் என்ன விலை இது இப்படியே 700 ரூபா 600 ரூபா ரைட் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்றைய நாளில் மீன்கள விலை விவரம் இது அண்ணாவால் நினைக்கிறேன் இது திருக்க பங்கு போல திருக்க பங்கு பாருங்க திருக்க மீன் வெட்டி வச்சுருக்கிறார் கெளுரு பாருங்க அந்த கெளுரு இருக்குது இது என்ன மீன் கருந்திரளி பாருங்க கருந்திரளி இப்படி பார்த்தீங்கன்னா மீன்களோட விலை வரும்போது இது பங்கு என்ன எடுத்துருக்க பங்கு கிலோ 1500 கிலோ 1500 ரூபா பாறை 1200 விலை 1500 ரால் இப்படி பார்த்தீங்கன்னா மீன்கள் இதில் மட்டும் பாருங்க ஓராம இருக்கு ஓரா ரைட் இப்படி பார்த்தீங்கன்னா அதான் மீன்களோட விலை விவரம் ஆக்கில 300 ரூபா 1200 ரூபா போகுது சூட மீன் கொஞ்சம் விலை ஏற்ற வேணாம் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா மீன்களோட விலை விவரம் போய் கொண்டு இருக்கு பாருங்க இப்படியே மீன் சந்தை முடிச்சு வந்தீங்கன்னா இங்கே வந்து மரக்கறி சந்தை இருக்கு மரக்கறிகள் பழங்கள் இல்லாமல் இதில் வேண்டாம் பாருங்க அப்படியே எவ்வளவு வத்தா பழங்கள் இருக்குன்னு சொல்லி என்ன வத்த பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா அடிக்கிற விலைக்கு தான் சரி இப்போ அப்புறம் இது பிளாப்பழங்க 300-400 ரூபா பாருங்க அப்படியே நிறைய எல்லா மரக்கறிகளும் இருக்குது நல்ல பால் வண்டிக்காக இருக்குது ஆனால் என்ன பால் வண்டி பார்த்தீங்கன்னா கிலோ 350 ரூபா எப்படி இருக்கிறாங்க பால் வண்டி ஆமாம் என்ன தக்காளி பழம் 300 ரூபா கிலோ தக்காளி 300 கத்தரிக்காய் 200 கிலோ வண்டி 300 கிலோ புடலங்காயம் 300 கேரட் 600 கரிமிளகாயும் 400 துபாய் பூசணி
அது 300. பீட்ரூட் பீட்ரூட் அது 200. எப்படி போதுமா வியாபாரங்கள்? ஓ வித்தா காசு விலப்படாட்டி அள்ளி பின்னுக்கு போட்டுட்டு போக முடியாத. மரக்கறி விலை குறைஞ்சு தான் இருக்கு நல்லா. பச்சை மிளகா என்ன கிலோ விலை? 200. 200 ரைட். இப்படி பாத்தீங்கன்னா அது கிலோ 300. ரைட் ரைட் ரைட். போஞ்சி 800. ரைட். இப்படி பாத்தீங்கன்னா வெங்காயம் கிடாக்கு கிலோ 300. ரைட் ரைட் ரைட். இந்த வெங்காயம் 300. பெருசு இது அது 200. ரைட் ரைட். உருளைக்கிழங்கு 200. ரைட். முருங்கைக்காய் இருக்கோ? முருங்கைக்காய் இல்ல என்னோட அவங்கள்ட்ட கிடாக்கு. ரைட். அம்மா வந்து எவ்வளவு நம்ம மரக்கறி வியாபாரம் செய்றீங்க? நான் 2002ல வேற. 2002ல இருந்து. சரி சரி. 2002ல இருந்து. தயிர் வேணும்டா தயிர் கிடாக்கு. தயிர்லாம் வச்சுவீங்களா? தயிர் என்ன விலை? 100 120. 120 ரூபா. எப்படி போகுது மரக்கறி உங்களுக்கு வியாபாரம்? வியாபாரம் போகுது. கீரை 150. சரி. கீரை 150. ரைட். இப்படி பாத்தீங்கன்னா இதில் போயிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜூட்டிக்கலாம் போகும். வரும் யூடியூப்ல வரும். இல்லைலாம் போகும். கனடா, பிரான்ஸ், அமெரிக்கா இல்லைலாம். ஓகே. இப்படி அம்மாவோட பேர் என்ன? பேர் கமலாதேவி. கனகரத்னம் கமலாதேவி. சரி சரி. பிள்ளைலாம் அவங்க இங்கே எவ்வளோடா? பிள்ளைலாம் இங்கே எவ்வளோடா? வெளிநாடு உண்டு. ஒரு பொடி 4 பொட்டை 2 பொட்டை செத்து போச்சு. 2 பொட்டையும் ஒரு பொடியும் தான் இருக்கு. ரைட் ரைட். ஓகே அம்மா. சரி அம்மா. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வியாபாரம் போயிட்டுருக்கா. என்ன இருக்கோ? இல்லை பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது. அம்மா என்ன முருங்கைக்காய்? 1000 ரூபா. பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒன்று தான் விலை கூட. மிச்சம் எல்லா மரக்கறியுமே நல்லா விலை குறைஞ்சி போயிட்டு. என்னம்மா இதெல்லாம் குறைஞ்சிட்டு. முருங்கைக்காய் மட்டும்தான் கூடவா இருக்குது. இதில் பாருங்க நல்ல சுரக்காய் இருக்குது. ஆனால் என்ன சுரக்காய்? 50 ரூபா. பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 50 ரூபா. பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியுமே வந்து இப்போ நல்லா விலை குறைஞ்சான் இருக்கு. ஆக முருங்கைக்காய் பாவக்காய் தவிர மிச்சம் எல்லாமே குறைஞ்சான் இருக்கு. கத்திரிக்காய் 150 ரூபா. கருமிளகாய் கறிமிளகாய் 200 ரூபா. புடலங்காய் கிலோ 200 ரூபா. வைத்தங்காய் கிலோ 150 ரூபா. இது பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியுமே எப்படி நான் போகுது மரக்கறி விலை எழுப்பேன். பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மறிஞ்சுண்ணே. பச்சை மிளகாய் கிலோ 100 ரூபா. நாங்கள் விற்கிறோம் தோட்டத்தில் 60 ரூபா. பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியுமே இப்போ நல்லா விலை குறைஞ்சுதான் இருக்கு. சரி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதால் வரலாம். அதாவது பண்டத்தரிப்பு மெயின் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இதில் வந்தால் இப்படியே முதலாவதாகவே இந்த மரக்கறி சந்தை இருக்கும். இது பின்னுக்கு தான் மீன் சந்தை இருக்குது. அதாவது 4-5 பேருமே அதை பிரிக்கணும் அப்படியே. ஆமாம் என்ன மரம் எடுக்கலாங்க? 220 ரூபா. மரம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபா. கத்திரிக்காய் 1/4 கிலோ 50 ரூபா. 50 ரூபா. 200 ரூபா கிலோ. இப்படி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 250 ரூபா. 250 ரூபா. 1000 ரூபா. இது ஒன்று தான் கூறியல. மிச்சம் எல்லாமே குறைஞ்சிச்சு. உள்ளி 1/4 கிலோ 120. சரி சரி. அம்மா பாப்பா நம்ம வியாபாரம் செய்றீங்க? எவ்வளோமா வியாபாரம் செய்றீங்க? நாங்கள் வன்னிக்கை ஏதாவது 17 வருஷம். இங்கே வந்து இப்போ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வருது. சரி சரி. தேசிக்காய் என்ன மாதிரி அம்மா? தேசிக்காய் 1/4 கிலோ 200. சரி. பச்சை மிளகா நல்லா குறைஞ்சிருண்ணே. பச்சை மிளகாய் கிலோ 220 ரூபா. இப்படி பார்த்தீங்கன்னா மரக்கறி வந்து விலை வரம் போய் கொண்டிருக்கு. ஓகே நன்றி அம்மா. நல்ல சுரக்காய் இருக்கு இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இல வகைகள் பல்லாரை கீரை எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறா. பார்த்தீங்கன்னா கோவா இலே இல்லாமல் இருக்குது. என்ன கோவா இல்லை? 60 ரூபா. சரி 50 ரூபா கோவா இல்லை. இது பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. விலை வெத்திலையில் இப்போ 5-6 ரூபா. வெத்திலையில் போகும் 5 ரூபா 6 ரூபா போகுதான் வெத்திலைகள். நம்ம வந்து வெத்திலைகள் சீவல் எல்லாமே வைத்து கொண்டிருக்கோம். இது அந்த கட்டாண்டு வாங்க. அதோ என்ன விலை? இது 2400 ரூபா. இங்கே எப்படிங்க காய்ப்பு? 2400 ரூபா. இங்கே இது என்ன? இது கலரு கெழுத்து கருவாடு என்ன விலை? இது 1500 ரூபா. இங்கே இதுகள் பேக்கெட்டில் உள்ள சோடைகளா? பேக்கெட்டு 300 ரூபாய் கிடக்கு 100 ரூபாய் கிடக்கு. நெத்தல் இல்லாமல் இருக்கோ? நெத்தலி இல்லை. நெத்தல் இல்லையா? அப்படி சூட என்ன விலை? சூட
இது 300 கிலோ. சூட 300 ரூபா. இதுவும் கூடானே. அதுவும் சூட. அது 350 ரூபா. இதான் பருமதி கூடு கட்டகவாடு. இதுதான் பருமதி. என்ன விலை இது? இது 2400 ரூபா. ரைட். என்னதுக்காண்டி அந்த விலை இதுக்கு? அங்க எடுக்கிற விலை இத கரை வச்சு விக்கிறோம். ரைட். வெளிநாடுகள்லாம் தேடி வந்து இந்த கரவாடு வந்தானே. ரைட். எப்படி போகுது வியாபாரம் ஐயா? வியாபாரம் அவ்வளவு பெரிய ஓட்டம். மீன் கடைக்கு பக்கத்துல கறி போகும். கறிவாடை அவ்வளவு ஓட்டம். ஓ சரி. எவ்வளோ நீங்கள் வியாபாரம் செய்றீங்க? நான் 25 ஆண்டு 26 வருஷம். ரைட். அண்ணாவில் வந்து அந்த உடுப்பெல்லாம் பாருங்க, சின்ன பிள்ளை உடுப்பெல்லாம் வந்து என்ன விலைண்ணா இது? 600 ரூபா. 600 ரூபா சின்ன பிள்ளைக்கு உடுப்புகள். இப்படி உடுப்புகள் வந்து இப்போ அண்ணா வந்து ரெடியாகி கொண்டு இருக்கிறார். இந்த வேறு இல்லையா இப்போ நேசமணியை வர இல்லையா? சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் நேசமணி இருக்கிற ஒரு ஆளை காண இல்லை. இப்படியே நீங்கள் இதில் மீன்களை வாங்கிட்டு இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். தாக்கல் மற்ற தாக்கல் நிற்கினா வீட்டில் கொடுத்து நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க அப்படியே வெட்டி வாங்கிட்டு போக முடியாது இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா சந்தைக்குரிய வாகன தரிப்பிடம். இதாங்க அந்த உயிர் கோழி இல்லாமல் எடுத்துக்கோங்க பாருங்க. இது பிராத்து கொஞ்சண்ணே உங்களுடைய என்ன மாதிரி விளையாடுண்ணா? 3000 ரூபா. பெரிய உயிர் கோழி 3000. இப்போ இந்த விராத்து குஞ்சு என்ன மாதிரி? இதுவா 700 ரூபா. 700 ரூபா. இதான் அந்த அந்த கன்ஃபியூஸ் இருக்கிற அந்த பிள்ளை பத்தாக்கள் விராத்து குஞ்சு தேடி வாரல அதுக்கு கொடுக்குறான். ரைட். பிள்ளை போடுறாங்களுக்கு தேடி வாரல சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாரும் கொடுக்கத்தான். ஊர் கோழி என்ன நல்லா தானே. இந்த கோழி என்ன விலை ஆகுது? இது இந்த கோழி 3000 வரும். 3000 வரும். ரைட்டு. இதில் நிறக்கணக்கு இப்படியோ இல்லை மாதிரி? நிறக்கணக்கில் 2 கிலோக்கு நிற்கிது 3000 ரூபா. ரைட்டு. இந்த பெரிய வெள்ளடியன் ஒன்று நிற்காது. சரி, வேறு என்ன சமைக்கிறீங்க? வேறு எப்படி இந்த பெட்டியல் கடாங்கள் அது எந்த சூட் எடுப்பேண்ணா அந்த மரத்தூள் இறுக்கி அந்த மரத்தூள் இறுக்கி முந்தி சமைச்சிருக்கோம். இந்த அடுப்புலாம் இப்போ கேஸ் அடுப்பான எடுத்துருவீங்க. அப்படியே சூட் எடுப்பலாம். என்ன வேலை நம்ம சூட் எடுப்பு? இப்போ 1000 ரூபா விற்கிறோம். 1000 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருகணிகள், பெட்டிகள், சாம்பிராணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலையில் உள்ள எல்லா ஐட்டங்களும் இருப்பாங்க. அந்த இந்த பனை ஓலை பாய் இருக்குது, சுழாய் இருக்குது, பெட்டி இருக்குது, அப்படி எல்லா சாமானுமே இங்கே இருக்குது. எங்கடா கொஞ்சம் இந்த கடைக்கு இதுக்கு எங்கடாக்கு வந்த கடாக்கள் இந்த சட்டிகள் இது என்ன சாங் அந்த கோழி கரப்பை கோழி மூணு கரப்பு இது பிரம்பு மூங்கி பிரம்பு தானே? இந்த மூங்கி பிரம்பு செய்யற அந்த கோழி நாயுனி எங்கடா நாயுனி தெரியுது. நாயுனி தெரியும். நாயுனி தெரியும். மற்ற கரப்பு இதெல்லாம் சில இடத்துல காணல. இப்ப உங்கள்ட்ட வந்தா இங்க தேடி வேணலாம் அப்படி இங்க இருக்கேன். சுட்டிகள் அது இடம் ஐட்டங்கள் கை உற்பத்திகள் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். சரி, திருவணியல் இந்த இதுகளை பாருங்க, இதெல்லாம் முக்கியமான திருவணியல் பாருங்க. எந்த இது கட்டுறோம் அந்த வெள்ளக்கே கட்டுவோம் நீத்து காட்டுறது. அது மாதிரி அகப்பயல் எல்லாமே இருக்கு. அப்ப அண்ணா வந்து எவ்வளவு வியாபாரம் செய்றீங்க? 24 வருஷம். நீங்க பண்டதிருப்பு சந்தை? அது அண்ணா வந்து 24 வருஷமா இந்த பண்டதிருப்பு சந்தையில. அண்ணா என்ன பேர்? குமார். நீங்க சொந்த மீது தானே? வியாபாரங்கள் கொஞ்சம் குறைவுதான் ஒரு மாதிரி போகுது. ஏதோ ஒரு மாதிரி போகுது. ஆக பெருசா இல்லை, ஒரு கணக்கா போகுது. சரி, ஓகே, நன்றியா. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பொது சந்தை சந்தையில் உள்ள மீன்கள், மரக்கறிகள், பழங்கள் விளைவுரங்க அடிப்பேன். இதே போல் உங்களுக்கு சந்தை வீடியோ பிடிக்குமெண்டா மறக்காமல் ஜப்னா பாலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.